எல்லாருக்கும் வணக்கம். மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இன்னைக்கு சூர்யா நடிப்பில் வெளியாகிருக்க கங்குவா திரைப்படம் வரப்போகுது. ஸோ இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்றது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஆனால் விஷயம் என்னென்னா, ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குல்ல, அது வந்து தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் ஷோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழக்கம் போல் பெங்களூரில் ஃபஸ்ட்டு ஷோ இருக்குது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 மணி ஷோலாம் இருக்கும். இதில் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. 6 மணி ஷோ. இப்போ நான் இருக்கிறது ஈஜிபுராவில் இருக்கிற விவேக் நகரில் இருக்கிற பாலாஜி தேட்டர் அப்படின்றது. ஸோ இங்கே மற்ற தேட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த ஃபேன் செலிப்ரேஷன் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் மற்ற தேட்டரில் இன்னும் திருவிழா கோலமாக இருக்குது. அதுக்கான ஒரு குழு வந்து அங்கே போயிருக்கு. ஸோ இப்போது நம்ம கூட சூர்யா ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. நாம் அதை பற்றி கேட்போம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது சார்? எக்ஸ்பெக்டேஷன் வந்து பீக் லெவலில் இருக்குது. நான் தீவிரமான சூர்யா ஃபேனு. அஞ்சான் படத்துலேருந்து சூர்யா ஃபேன் நான். அந்த எக்ஸ்பெக்டேஷன் கங்குவா அண்ணா ஒரு 2 இயர்ஸ்லேருந்து நான் ஸ்க்ரீனில் பார்க்கல. ஸோ அது முன்னாடி ஜெய்பீம் எல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட கங்குவா பார்க்க வந்திருக்கிறோம் சார். தீவிரம் சூர்யா ஃபேனு. ஸோ இது வந்து இந்த வேட்டையின் கூட ரிலீஸ் ஆகுதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நிறைய தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போது ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது எப்படி ஃபீல் பண்ணீங்க? வேட்டையின் கூட ரிலீஸ் ஆகிருக்கலாமா? அது எப்படி ஃபீல் பண்ணீங்க? இப்போ தனியாக ரிலீஸ் ஆகிருக்கு சோலோவா. ஓகே, அப்படின்னு இல்லை. அவங்க கங்குவா பட்ஜெட்டு அவங்க நிறைய போட்டுக்கிறாங்க. சரி, ரெண்டு ஃபிலிமும் விடும்போது ஸோ கிளாஷ் ஆனும் போது ஸோ லெஸ் மெம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வரும். ஸோ அதனால லைக் அவங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து லைக் கிராஸ் இன்கம் கம்மியாக வரலான்ட்டு அவங்க ஒரு ஐடியா தாட்டோட ஸோ சிங்கிள் டேவை ரிலீஸ் பண்ணலான்ட்டு November 14th ரிலீஸ் பண்ணுறீங்கிறாங்க. வெற்றிகரமாக ஓடும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. உங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? ஆக்சுவலி பார்க்குறீங்க இந்த படத்தில்? எதிர்பார்க்கறது ஒன்றும் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 years 8 months ஆச்சு அவர் படம் ரிலீஸ் ஆகி. லாஸ்ட்டாக வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகி வந்துட்டு எதிர்க்கும் துணிந்தவன்னு. அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் செலிப்ரேஷன் கொஞ்சம் ஹைப்பாக இருந்துச்சு. ப்ளஸ்ஸு கண்டினியூஸாக 2 படமும் வந்துட்டு ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஓடிடியில் ரிலீஸ் ஆகி கூட அது வந்துட்டு ஒரு பிளாக் பஸ்டராக தான் ஆச்சு. ஸோ அதே வந்துட்டு ஸோ லைக் சூரியரே போட்ரே ஆகட்டும் இல்லை ஜெய்பீம் ஆகட்டும் வந்துட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டா இன்னொரு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கணும். ஏன்னாக்கா லைக் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரு லாங் பேக்குக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு படத்துக்காகட்டும் ஒரு பெஸ்ட்டு ஃபிலிமு, பெஸ்ட்டு மியூசிக்கு, லைக் பெஸ்ட்டு ப்ரொடியூசரு எல்லாமே வந்துட்டு சூரியரே போற்றி கிடச்சிச்சு. அதே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான். ஏன்னா தேட்டரில் ரிலீஸ் ஆகாத ஒரு படம் வந்துட்டு ஓடிடியில் ரிலீஸ் ஆகி ஒரு நேஷ்னல் அவார்டு போகுதுன்னா ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். இது சூர்யா ஃபேன்னா. ஸோ நான் வந்துட்டு ஸோ லைக் சூர்யானாகிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கின ஒரு விஷயம் என்னன்னாக்கா காமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஸோ அவர் சொல்லுறது ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா நெருப்பு மதி இருக்கும் படம் அப்படின்னாரு ஆடியோ லான்ச்சில். ஸோ அவர் சொல்லியிருந்தது என்னென்னா October 10th தான் தீபாவளி கிடையாது, November 14th நாங்கள் மறுபடியும் தீபாவளி கொண்டாடுவோம் அப்படின்னாரு. ஸோ அது வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்குது. ஸோ சிவா சார் சொன்ன மாதிரி ப்ளஸ் ஞானவேல் ராஜா சார் சொன்ன மாதிரி கேஜிஎஃப் கன்னடாவுக்கு ஒரு கேஜிஎஃப், தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாகுபலி, RRR மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கங்குவா வந்துட்டு 1000 crores அடிக்கணும்னு நம்பிக்கை இருக்குது. இது யாரும் எதிர்பார்த்துருக்குல்ல இந்த காம்பினேஷன், சிவாவும் சூர்யாவும் ஜாயின் ஆவாங்கன்னு. அந்த வரும்போது அப்படி எப்படி இருந்தது? லைக் சிவாவுடைய ஸ்டைல் வந்து வேறு. ஸோ சடனாக வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டோட டீல் பண்ணுறாரு. இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது? லைக் அவருடைய இந்த கெட்டப்லாம் பயங்கரமாக இருக்குது. சூர்யாவோட கெட்டப்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. 2 கெட்டப்பில் வராரு. ஸோ இதுக்கான அந்த கெட்டப் பற்றி சொல்லுங்கள். கெட்டப் பற்றி சொல்ல போனாக்கா லைக் பார்க்காத ஒரு சூர்யா அண்ணா நாங்கள் இந்த படத்தில் பார்க்குறோம். ஸோ ப்ளஸ் வந்துட்டு லைக் எங்களுக்கு வந்துட்டு அந்த டீசர் ஆகட்டும், அந்த கிளிம்ஸ் வீடியோ ஆகட்டும், ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக வந்த ட்ரெய்லர் ஆகட்டும், லைக் நாங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு ஒரு தமிழ் படமா இல்லை வந்துட்டு ஒரு ஹாலிவுட் படமான்னு சொல்லிட்டு எங்களுக்கே வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு பார்க்க போனால். ஸோ ப்ளஸ் என்னன்னாக்கா அவர் சொன்ன மாதிரி நெருப்புலையும் வந்துட்டு சண்டை இருக்குது, தண்ணியில் சண்டை இருக்குது, காற்றுல சண்டை இருக்குது, எல்லாத்துலேயும் சண்டை இருக்குது அப்படின்னு இருக்கார். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் பயங்கரமாக இருக்குது படத்துக்கு. எஸ்பெஷலி ஃப்ரான்சிஸ் கேரக்டர் இந்த ஃபிலிமில் பெரிய ரோல் பண்ணோம். ஏன்னா டியூவல் கேரக்டர் பண்ணுறாரு. எப்போ இருந்தாலும் அண்ணா November 14th ஒரு லக்கி டே, ஒரு நந்தா ஆகட்டும், ஒரு வாரணமேரம் ஆகட்டும், இன்றைக்கி வந்துட்டு கங்குவா 14th வெற்றிகரமாக ஓடும் கண்டிப்பாக. அதில் எதுவும் டவுட்டே இல்லை சூர்யா அண்ணா. ஸோ அன்பான ரசிகர்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க இந்த கங்குவா படத்துக்காக. அது உண்மையிலே நல்ல விஷயம் தான். என்னென்னா இது வந்து 2 வருடங்களுக்கு அப்புறமா தேட்டரிக்கல் ரிலீஸ் சூர்யாவுக்கு வருது. அதுவும்
ஒரு பேன் இண்டியன் லெவலில் மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. மார்க்கெட்டிங்கும் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. லைக் சவுத் இந்தியா முழுக்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மழை அப்படின்றது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது. அது மேபி 1 வீக்கில் தெரிஞ்சிடும் அது என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இப்போது பெங்களூரில் ஃபஸ்ட்டு ஷோ ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். ரிவ்யூலையும் நம்ம பேசுவோம் இதை பற்றி. இது ஒன் இண்டியா ஃபில்மி பீட்காக ஆனந்தன்.